ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாங்கள் வந்து ரொம்ப ரொம்பனா ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான ஒரு ஸ்டோரி தான் மக்களே. ஒரு வீடியோ தான் நான் இப்போ போஸ்ட் பண்ண போகிறேன். எங்கள் பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியலை, ரொம்பவே சிக் ஆகிட்டா. எப்போவுமே ஹாஸ்பிட்டல் போவோம், ரிட்டன் 2-3 நாளில் சரியாயிரும். இந்த வாட்டி வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு மக்களே. ஹாஸ்பிட்டலில் வந்து எதுக்கு ரூமை காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. குழந்த பிஞ்சு குழந்த, அவங்களுக்கு வந்து ஃபீவர் தொடர்ந்து விடாமல் இருந்துக்கிட்டே இருந்ததுனால அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து ஆன்டிபயோட்டிக் உள்ளே போனால் மட்டும்தான் கொஞ்சம் சீக்கிரம் குணமாகும். கையில் உண்மையிலே குத்துனாங்க மக்களுங்க. தெரியுதா உங்களுக்கு? இந்த காமிக்கிறேன் பாருங்கள். கையில் நரம்பு கிடச்சிச்சு. பட் எந்த கையில் குத்துனாலுமே அந்த பக்கம் வீங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட அந்த வீக்கம் அந்த குத்தி அந்த ஃபுல்லாகவே நல்லா வீங்கிட்டு, நரம்பில் குத்தி இந்த மாதிரி பேண்டேஜெலாம் போட்டதுக்கப்புறம் வீங்கிரும். அப்படி ஒரு 5 வாட்டி நரம்பில் குத்தி எடுத்தாங்க. உண்மையிலே நம்மளை அந்த நேரம் உள்ளே விட மாட்டாங்க, வெளியே அனுப்பிடுவாங்க. அந்த இதை எடுக்கும்போது நான் பக்கத்தில் இருந்தேன் மக்களே. என்னால் முடியலை. குத்தி கையில் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கையில். அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப நல்லா பார்த்தாங்க அங்கே ஹாஸ்பிட்டலில். நல்லா அந்த ஒருக்கா குத்தி அது அவங்களுக்கே தெரியும். அவங்களும் என்ன பண்ணுவாங்க, கையில் வீங்குமா மறுபடியும் அதை எடுக்கிறதுக்குள்ளே பாப்பா ரொம்ப சோர்வாயிருவா, ரொம்ப டயர்டாயிருவாங்க அப்படிங்கிறதுனால ஃபீட் பண்ணுறதுக்காக உள்ளே என்ன கூப்பிடுவாங்க. நான் ஃபீட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன வெளியே போய் சொல்லுவாங்க, மறுபடியும் குத்துவாங்க. இப்படி ஒரு 3 மணி நேரம் விடாமல் ரொம்ப முயற்சி பண்ணதுக்கப்புறமா தான் அந்த கையில் வந்து அந்த இதை நாங்கள் போட்டோம் மக்களே. அவங்க ரொம்ப நல்லா பார்த்தாங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாம் முடித்து ஓரளவுக்கு 7 டேஸ் ஆகிட்டு மக்களே. 7 டேஸ் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்து நல்லா நெஞ்சு சளி அதிகமாக இருந்துச்சு. ஃபீட் பண்ணுற கஷ்டப்பட்டா பார்த்துக்கோங்க. அதனால் ஃபீவரும் விடாமல் இருந்ததுனால பார்த்தோம். இப்போது நல்லா ஆகிட்டு. நார்மல் ஃபீவர் தான், பட் இருந்தாலும் நம்ம பார்க்குறது நல்லதில். சூடு அந்த உடம்போட ஹீட்டில் சூடு வந்து அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் பார்த்துக்கோங்க. ஒரு வாரம் ஃபுல்லாகவே ஹோட்டலில் சாப்பாடு, அந்த வீடு மாதிரி ஆகிப்போச்சு எங்களுக்கு. அந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லை, நல்லா இருந்துச்சு, நல்லா பார்த்தாங்க. இப்போ வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்து வீடெல்லாம் நல்லா ஒட்டரெல்லாம் அடித்து ஒரு தூசி இல்லாமல், வீட்டில் 7 நாள் இல்லைனாலே வீடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பயங்கர தூசி மகளே. அதனால் நாங்கள் வந்து பாப்பா ரொம்ப தான் கவனமாக பார்த்தோம். பட் இருந்தாலும் எவ்வளோ தான் நம்ம கவனமாக பார்த்தோம், குழந்தைங்களுக்கு அந்த ஃபீவர் வரத்தான் செய்யும், சளி பிடிக்க தான். இப்போ வர்ற சளியெல்லாம் 3 வாரம் தொடர்ந்து இருக்குது. உண்மையிலே அது என்ன சொல்லனே தெரியல. குழந்தைங்க கஷ்டப்படும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்த்துக்கோங்க. நாங்கள் வந்து வீடை என்னோடய ஹஸ்பண்டும் நாங்கள் தான் சேர்ந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். பாப்பா வந்து கொஞ்சம் தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப டஸ்ட்டு பார்த்திங்களா தெரியும். இந்த பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டுன்னு ஜன்னலில் நாங்கள் போட்டிருந்தோம். இதை வந்து இனிமேல் சோப்பு போட்டு அலசி நாங்கள் ஆளுக்கு ஒரு மாஸ்க்கை போட்டுக்கிட்டோம். மாஸ்க்கை போட்டுட்டு தான் மக்களை நான் வேலை செய்கிறோம். ஒரு ரூம் ஃபுல்லாகவே நாங்கள் பெருகி ஒட்டரெல்லாம் அடித்து தூத்து எடுத்து வச்சுருக்கோம். இன்னும் துடைக்க ஆரம்பிக்கலை. இதுவுமே குப்பை எல்லாத்தையும் பிறக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒவ்வொரு ரூமாக க்ளீன் பண்ணிட்டுருக்கேன். இந்த ரூம் தான் லாஸ்ட் ரொம்ப குப்பை பார்த்துக்கோங்க. ரொம்ப ரூமில் துணியெல்லாம் போட்டுருணும். மடிக்க டைம் இருக்காது, அப்படி இப்படி போட்டுருவேன். எல்லாம் பெட்ஷீட் எல்லாத்தையுமே எடுத்து மறுபடியும் இது பண்ணணும். என்னோடய வீட்டுக்காரங்க சப்போர்ட் தான் மக்களே. அவங்க தான் ஃபுல்லாக எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து அவங்க எல்லாம் க்ளீன் பண்ணுவாங்களா, அப்போ பாப்பா முழிக்கலான்னு பார்த்துப்பேன். ஏன்னா பாப்பா முழிச்சோன்னே தூக்கி பால் கொடுத்து பாப்பாவை டேக் கேர் பண்ணிவிட்டு அப்படி வச்சுட்டு தான் மக்களே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வருவேன். அவங்க ஒட்டரை அடித்து எல்லாம் நீட் பண்ணி இந்த மேலெல்லாம் பாப்பாவுக்கு துணி தான் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் துணியெல்லாம் காயப்பட்டு போனோம். அதெல்லாம் இடையில என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு வரதுக்காக வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அதெல்லாம் அப்படி இப்படி கிடக்கு பார்த்துக்கோங்க. அவங்களுமே லீவ் போட்டு ஒரு வாரம் ஃபுல்லாகவே ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க முழிச்சிட்டாங்க பார்த்துக்கோங்க. முழிச்சோடனே நான் தொட்டியில் வச்சுட்டேன். ஏன்னா கீழே விடக்கூடாது அப்படிங்கிறதுனால தொட்டியில் வச்சுட்டு டிவியில் வந்து நல்லா குட்டீஸ் பாட்டு போட்டு விட்டுட்டு அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஃப்ரிட்ஜிலுமே பின்னாடிலாம் தண்ணி இருக்கான்னு நாங்கள் செக் பண்ண மக்களே. தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு ஐஸ் கட்டியெல்லாம் ஏன்னா ஃபுல்லாக ஐஸ் கட்டி இதாகிடக்கூடாது, ஃப்ரிட்ஜெல்லாம் கழுவி வேணும் பார்த்திங்களா. ஆனால் எனக்கு பூ வாங்கிட்டு வந்தேன். வரும்போது ஃபோட்டோக்கெல்லாம் தொடச்சி எடுத்து பூ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இது என்ன பூ பார்த்திங்க அப்படின்னா ரோஸ் பூ. நாங்கள் வந்து அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து வரும்போது சர்ச்சுக்கு போயிட்டு தான் வந்தோம்.
கோயிலில் போயிட்டு மாலைலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தொட்டு கும்பிட்டு பாப்பாவுக்கு சரியானதுக்கு நன்றி சொல்லிட்டு வந்தோம். ஏன்னா எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும்போது கடவுள் வந்து காய்ச்சல் அப்படின்னு சின்ன இது தந்து எங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பி விட்ருக்காங்கல்ல, அது வரைக்கும் எங்களுக்கு கடவுளுக்கு நாங்கள் எப்பவும் நன்றி சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து வேலை ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்துச்சு. பட் ரொம்ப தலைவலி மக்களே, வீட்டு வேலைலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் வந்து இஞ்சி டீ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இஞ்சி டீ போட்டு எல்லாம் அப்படியே தூசி அப்படி இப்படின்ட்டு இருக்குது எல்லாம். அங்கே பாருங்கள் பாத்திரத்தெல்லாம் அம்பாரம் பாத்திரம் சேர்ந்துட்டு ஆல்ரெடி விளக்கி வச்சு எங்கள் ஹஸ்பண்ட் வர்றப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விளக்கி வச்சுருக்கோம். மொத்தமே நிறைய செட்டு 5 செட்டு போட்டால் தான் துணியுமே இதாகும். நான் ஹாஸ்பிட்டலில் உள்ள துணியெல்லாம் ஹாஸ்பிட்டலில் துவைக்கவே இல்லை, அப்படியே இதாட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு ஃபுல்லாகவே இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ இங்கே கொண்டு வந்து வாஷிங் மிஷினில் போட்டு இது பண்ணிப்பாங்க. ஏன்னா அவங்களுமே வர்றதும் போகிறதும் அவங்களுக்கு சமைக்கவும் சரியாக தெரியாது. வர்றதும் பையனை வந்து ஸ்கூலுக்கும் விடணுமா, அதனால் வீட்டுக்கு வந்து ஸ்கூலுக்கு விட்டு அவங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எனக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நாங்கள் 2 பேர் தான் மாற்றி மாற்றி பாப்பாவும் பார்த்துக்கிடணும். அப்படிங்கிறதுனால வந்து நாங்கள் வந்து அங்கே வந்து பாப்பா கொஞ்சம் வளர்ந்துட்டா ஒரு பெரிய ஆளுக்குன்னா அங்கே துணி துவைச்சி எல்லாம் பார்க்கலாம். ஃபுல்லாகவே பாப்பாவை நான் தான் பார்க்கணும். அங்கே துணி துவைச்சி போடுறதுக்குலாம் நம்மளுக்கு அப்படி அவ்வளோ தூரத்துக்கு இல்லை. நான் துணி துவைச்சிட்டு வர்றதுக்குள்ளே பாப்பாவை டேக் கேர் பண்ணணும். அவங்கள கீழே ஏன்னா அங்கே ஃபுல்லாக கட்டில் தான், கீழே விழ முடியாது. கட்டிலில் வச்சு நம்ம பார்த்துக்கிடணும். அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டலில் வந்து நான் துணி துவைக்கல, வீட்டில் தான் எல்லாத்தையுமே இது பண்ணிடுவேன். அப்புறம் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு நான் தொடச்சிட்டேன் மக்களே. ரூமெல்லாம் தொடச்சதுக்கப்புறம் தான் அப்படியே நல்ல ஒரு இதாக திருப்தியாக இருக்குது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தொட்டில் துணியுமே மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டில் துணி என்னோடய ஹஸ்பண்ட் தான் மாற்றுவாங்க எப்போவுமே. அவங்க தான் தொட்டில் எப்போவுமே கெட்டுவாங்க. நான் வந்து தொட்டில் துணி நான் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து அந்த ஸ்ட்ராங் வராது பார்த்துக்கோங்க. நான் வந்து அரைகுறையாக அந்த கொஞ்சம் குழந்தையெல்லாம் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங்காக கெட்டுவாங்க. நான் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காலாம் கெட்டிக்கிட மாட்டேன், லூஸாக கெட்டிடுவேன் பார்த்துக்கோங்க. அதனால் எங்கள் வீட்டுக்காரங்க தான் அவங்க தான் கெட்டிட்டு அதுக்கப்புறமாட்டு அவன் பாப்பா வந்து கொஞ்சம் தூங்கினான்னா இதில் தூங்க வச்சுக்கிட்டு மற்ற சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் இது பண்ணோம். நாங்கள் இந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்குமே இவ்வளோ தூரத்துக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குமே எங்களுக்கு நைட் ஆகிட்டு. நான் வந்து ஸ்க்ரீன் எல்லாத்தையுமே மாற்றிட்டேன் மக்களே. ஸ்க்ரீனெல்லாம் ஒர்க்காக துவைக்கணும் பார்த்துக்கோங்க, அதனால் நான் எல்லா ஸ்க்ரீனுமே மாற்றிட்டேன். பெட்டில் வந்து இந்த ஸ்க்ரீன் தான் போட்டிருக்கேன். இந்த துணியில் வந்து இன்னொரு துணியை வந்து ஜன்னல் பக்கம் போடணும். அந்த ஜன்னல் பக்கம் ஒரு ஜன்னலை திறந்து விட்டுட்டு அதில் ஸ்க்ரீன் துணி போடலை. ஏன்னா காற்று கொஞ்சம் உள்ளே வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் துணி போடலை. அதுக்கப்புறம் நான் இந்த ரூமுமே எங்கள் வீட்டுக்காரங்க வந்த உடனே பாத்ரூமை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டாங்க. அந்த சிங்கையுமே க்ளீன் பண்ணிட்டாங்க. இதுவுமே நல்லா நீட்டாக்கிட்டோம். பார்த்திங்கன்னா எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்கள். நல்லா உள்ளேருந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு எல்லாத்தையும் பெருக்கி எடுத்து ஒருக்கா மாப்பை போட்டு விட்டுட்டோம் மக்களே. அப்புறம் கிச்சனுமே ரொம்ப மோசமாக கிடந்துச்சு. உங்கள்கிட்ட நான் காமிச்சேன் எல்லா பாத்திரங்கள்லாம் ஒரு செட்டு அப்படியே நான் வந்து கமுத்திட்டு இன்னொரு செட் வச்சுருக்கேன். அடுத்த நாளுக்கு இட்லி தோசைக்கு ஊற வச்சுருக்கேன். ஏன்னா நைட்டு ஆகிட்டு நம்மளுக்கு காலையிலேக்கு அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சி மட்டும் தான் ஊற வச்சுருக்கேன். காலையில் உளுந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கல. இது அடுப்பு எல்லாத்தையுமே எடுத்து நல்லா நீட்டாக கழுவி அவ்வளோ தூரத்துக்கு கிச்சனுமே நல்லா நீட்டாக தொடச்சி விட்டுட்டேன் மக்களே. ஏன்னா கிச்சன்லேயே அவ்வளோ தூசி இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அதனால் நான் கிச்சனையுமே தொடச்சிட்டேன். அது பாத்திரங்கள்லாம் இதில் நான் நிறைய பாத்திரம் இருந்துச்சு பார்த்திங்களா, அதெல்லாம் அடுக்கிட்டேன். அப்புறம் இதில் உள்ள டேபிளில் உள்ள துணியுமே நான் மாற்றிட்டேன். வேறு துணி தான் வச்சுருக்கேன். வேறு துணி போட்டுட்டேன். ஏன்னா அந்த டேபிளில் உள்ள துணி வந்து ரொம்ப நாள் ஆகிட்டு அதையுமே நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாரத்துக்கு ஒருக்கான துணியெல்லாம் நம்ம மாற்றுறதாட்டு பிளான் வச்சுருக்கேன் மக்களே. ஏன்னா எப்படியோ மாற்றணும்னு நினைப்போம். அப்படியே 2-3 வாரம் தாண்டி போயிடும் பார்த்துக்கோங்க. அப்புறம் பாப்பாக்குள்ளது எல்லாத்தையுமே ஒரு இது விடாமல் எல்லாத்தையுமே நான் வந்து நீட்டாக சுத்தமாக எல்லாத்தையுமே தொடச்சி பாப்பாக்குள்ளது எல்லாமே யூஸ் பண்ணுறது வந்து அவளுக்கு வந்து வாயில் எடுத்து வைக்கிறா. அதனால் அது ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இது பண்ணேன். பாப்பா டாய்ஸ் எல்லாத்தையுமே நான் வெயிலில் நல்லா காய வச்சதுக்கப்புறமாட்டு அந்த டெட்டாயில் முக்கி தண்ணியில் முக்கி நல்லா வெயிலில் காய வச்சு தான் மக்களே உள்ளே எடுத்து வச்சுருக்கேன். அதனால் இன்றைக்கி எல்லா வேலையும் எப்படியும் முடிச்சிட்டோம். அடுத்த நாள் வந்து மிச்ச துணியெல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு